அம்மா வந்து இங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. காவேரி தான் அவங்க அம்மான்னு சொல்லிட்டு, எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு, இந்த மாரி எனக்கு அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அம்மு இவ்ளோ சந்தோஷமா இருக்காளே! அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து யாழினி கிட்ட கேட்குறாங்க, "எதனால அம்மு இவ்ளோ சந்தோஷமா இருக்கா? என்ன காரணம்?" அப்படின்னோனே, "அது வந்து" அப்படின்னு சொல்ல வராங்க. "சொல்ல போறியா இல்லையா யாழினி? இப்ப சொல்லு என்ன நடந்ததுன்னு" சொல்லிட்டு, "எதுக்காக வந்து அம்மு இவ்ளோ சந்தோஷமா எல்லார்ட்டயும் பேசிட்டு இருக்கான்னோனே" சித்தி அது வந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவ சொல்லியிருக்காளே! எப்படி சொல்றதுன்னோனே" இங்கே பாரு என்கிட்ட கண்டிப்பாக நீ சொல்லணும் என்கிட்ட சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு யாழினி யோசிக்கிறாங்க ஒரு நிமிஷம். அதுக்கப்புறமா வந்து ஐயோ சித்திக்கிட்ட சொல்லலாமா வேணாமா யாழினி யாழினி அப்படின்னு சொல்லிட்டு யாழினி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அது வந்து அப்படி சொல்லிட்டு அப்படி யாழினி யோசிக்கிறாங்க. இப்போ சொல்ல போறியே இல்லையா யாழினி? என்ன நடந்தது உங்களுக்குள்ள ஏன் இப்போ ரகசியமாக பேசிக்கிறீங்க என்ன நடந்ததுனோன்னா சித்தி என்னை மன்னிச்சுடுங்க சித்தி அவங்க வீட்டில் உங்கள் ஃபோட்டோவை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யாழினி. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம வந்து காவேரி நீ என்ன சொல்கிற அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற என்ன மாதிரி? ஆமாம் 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 சித்தி உங்களை மாதிரியே அந்த ஃபோட்டோவை எனக்கு எடுத்துகிட்டு வந்து காட்ட முடியுமா அப்படின்னோடனே அது காட்ட முடியாதே அது வந்து அம்முக்கிட்ட தான் இருக்குது அந்த ஃபோட்டோ. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அந்த ஃபோட்டோவில் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னோடனே அப்படியே யோசிக்கிறாங்க என்ன சொல்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வு வந்து இருக்குது எதுவும் எல்லாரும் என்கிட்ட சேர்ந்து மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உடனே போயிட்டு அந்த விஜய் கொடுத்த விஜய் வீட்டில் இருந்து அந்த டைரி எடுக்கிறாங்க. எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா காவேரி நீ தான் எனக்கு எல்லாமே அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி என்ற பேரை எழுதியிருக்காரு. அதை பார்த்து காவேரிக்கு ஒரு நிமிஷம் தலையே சுற்றி போகுது. அப்படியே காவேரி வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. ஒவ்வொரு விஷயமா நினைக்க அவங்களுக்கு பழைய நினைவுகளாக வந்து வந்து போது. அப்படியே மயக்கடிச்சு காவேரி விழுந்துடுறாங்க. எல்லாரும் ஓடி வந்து சித்தி சித்தி உங்களுக்கு என்ன ஆச்சு என்னாச்சுன்றாங்க. எல்லாம் ஓடி வராங்க. உடனே காவேரி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ காவேரிக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் லைட்டாக வர ஆரம்பிக்குது. நான் அதுக்கு காவேரி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அம்மா நான் எங்கே இருக்கேன் அப்படின்றாங்க. உடனே யோசிக்கிறாங்க என்னாச்சு காவேரி அப்படின்னோடனே அம்மா விஜய்மா அப்படின்னோடனே விஜயா என்ன இப்போ விஜய் கேட்குறா அப்படின்னோடனே டாக்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து லாஸ் ஆனதெல்லாம் மறுபடியும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்கம்மா. எங்கம்மா அவர் நானும் அவர் வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு என்னாச்சுமா அவருக்கு காவேரி உனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சாடி இப்போது வந்து இருந்த ஞாபகம் இருக்காடி அப்படின்னோடனே காவேரி யோசிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னோடனே உடனே மாப்பிள்ளை கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இங்கே வந்து விஜய் வந்து தேடி வராரு. விஜய் வந்து வந்தோடனே பார்த்தோன்னே காவேரி ஓடி போய் அப்படியே கட்டிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. காவேரி உனக்கு எல்லா ஞாபகம் வந்துருச்சா அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே வந்து உச்சி முகர்றாரு. சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. நிஜமாவே எல்லா ஞாபகம் வந்துச்சா காவேரி உனக்கு அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க எனக்கு ஞாபகமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ ஸ்கூல் போயிட்டு இருந்த காவேரி உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. ஸ்கூலா அப்படி சொல்லிட்டு ஆமாம் நான் ஸ்கூல் போயிருந்தேன். சரி அப்புறம் எனக்கு அப்படியே குழம்புறாங்க. சரி எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேணாம் எப்படியோ மாப்பிள்ளை ஞாபகம் சரி என்னோட குழந்தை எங்கம்மா அப்படின்னோடனே இவ தாண்டி உன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா வந்து நம்ம அம்மு அப்படி சொல்லிட்டு காவேரி உனக்கு இப்போ எல்லா ஞாபகம் வந்துடுச்சுல்ல நாங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்கிறோம் அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் எல்லாரும் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட காவேரி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை ஏன் இப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல என்னை நினச்சி எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க என்னை மன்னிச்சிடுங்க என் குழந்தைய என் புருஷனே நான் மறந்துட்டுருக்கேனே அப்படி சொல்லிட்டு அப்படியே கட்டிட்டு அழறாங்க. உன்னை காவேரி ஒன்றும் இல்லை காவேரி அப்படி சொல்லிட்டு எல்லாரும் போகலாம் மாப்பிள்ளை பேசிட்டோம் காவேரி கிட்ட அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே காவேரி வந்து விஜயோட தோள் மேலே சாஞ்சுட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க நான் ஏன் இப்படிலாம் பண்ணேன்னு எனக்கே தெரியல. இல்லை காவேரி இது ஒன்று மீறி நடந்ததுடி இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ என் பொண்ணுக்கு எல்லா ஞாபகம் வந்துடுச்சு உன் அம்மாவுக்கு எல்லா ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சாரதா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. இங்கே காவேரி வந்து விஜயோட தோள் மேலே சாஞ்சுன்னு அழறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க நான் உங்ககிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும் இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது. நான் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன்ல அப்படின்றாங்க. காவேரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து சந்தோஷமாக வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு விஜய். இங்கே வந்து எல்லோரும் வராங்க. காவேரி இங்கே பாரு நடந்ததெல்லாம் நடந்து போச்சு அதெல்லாம் கெட்ட கடவுள் மறந்து ஆமாம் எல்லாத்தையும் மறந்துரு காவேரி அப்படின்றாங்க. சரி இதுக்கப்புறம் விஜய்க்கும் காவேரிக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதான் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல அதை தான் நீ மறந்துட்டல இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சுல ஞாபகம் தான் வந்துன்னு போகுது உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் மறுபடியும் நடக்க போகுது ஓகேவா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க நம்ம காவேரி விஜயும்.